ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம டிஎல் கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ரெசிபி அவியல். காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு மிக்சர் வெஜிடபிள் கூட்டு. இந்த அவியல் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எல்லா காய்கறியும் நம்மளால் முடிஞ்ச அளவில் ஓரளவு எல்லா காய்கறியும் ஒரு 5-6 காய்கறி சேர்த்துக்கணும். இது நான் எடுத்துருக்கிறது ஒரு கை பீன்ஸ், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் கேரட், கத்தரிக்காய், அதுக்கப்புறம் மேரக்காய், புடலங்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஒரு தண்ணியில் நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காய் இந்த கொத்தவரங்காயெல்லாம் இந்த மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ணணும். கேரட் நீட்டமாக தான் கட் பண்ணணும். எல்லாமே நீட்டமாக தான் கட் பண்ணணும். அதுதான் அவியல் ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளது. முக்கியமாக இந்த காயோடைய ப்ரெசன்ஸ் இப்படி தான் இருக்கணும். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈவன் அரைக்கிற மசாலாவுக்கு பச்சை மிளகா கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த நறுக்கி வச்சுருக்கிற காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் சேர்த்து வச்சுக்கிட்டேன். எல்லா காயும் நல்லா ஒன்று போல் சுத்தமாக கழுவி உள்ளே சேர்த்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இதில் நல்லா ஒரு கிளறி விட்டுடணும். முதல்ல ஒரு கிளறிட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காய்க்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. வேகும்போது காயில் உப்பு போட்டாச்சுன்னா காயில் சாப்பிடும்போது உப்பு பிடிச்சிருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு மூடி வச்சு வேக விட்டுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவுக்கு பச்சை மிளகா, ஒரு 2-3 பல் பூண்டு, சின்ன ஜீரகம், தேங்காய் மட்டும் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்க. இதை நல்லா அரைச்சி இந்த காயில் சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்கு விருப்பப்பட்டவங்க வெங்காயம் எடுத்து தட்டி இந்த அவியலில் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அளவு காமிக்கல, சும்மா ஒரு கை போதும். இந்த அளவு காய்க்கு ஒரு கை போதும். வேண்டாங்கிறவங்க இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை கருவேப்பிலையை அப்படியே கிள்ளி எடுத்து வாசனைக்காக மேலே தூவி விட்டுறலாம். இதுக்கு வேறு கடுகு, மசாலா தூள் எதுவுமே தேவை கிடையாது. இறக்க முன்னாடி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இறக்கி கிளறி விட்டு பண்ணியாச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுதான் அவியல். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.